ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பமா, புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளா, பிரதர், சிஸ்டர்ஸ், சர்ச் பிலீவர், நேபர்ஸ், உற்றார், அண்டை ஏலத்தார் ஐக்கியமா வாழ்கிற நல்ல வாழ்க்கையை வாழட்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஐக்கியம் நிலவட்டும். இன்னைக்கு பிரிவினைகள், ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, ஏற்ற தாழ்வுகள் இருக்கவே கூடாது. கிறிஸ்துவம் அதை போதிக்கிறது. சங்கீதம் 133 1 வாசி கேட்கலாம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை நன்மை எத்தனை இன்பமா இருக்கிறது. 1860 இத்தனை நவீன ஆயுத கருவிகள் ஒன்றுமே கிடையாது. அமெரிக்காவில் சிவில் வார் வந்துச்சு. வேதனை. உலகத்தில் இதுவரையிலும் நடந்த யுத்தத்தில் அவ்வளோ பெரிய மரணம் ஏற்பட்டதே இல்லை. ரெக்கார்டு அப்படி சொல்கிறேன். 6,20,000 பேர் செத்துருக்காங்க. முதல் உலகப் போரில் இறந்தது 1,60,000 பேர் செத்துருக்காங்க. ரெண்டாவது உலகப் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிற போதும் 4,05,000 சில்லறை பேர் தான் செத்தாங்க. வியட்நாம் போரில் 58,000 பேர் தான் செத்துருக்காங்க. நம்ம 35 வருஷமா நடந்த இலங்கை போரில் 5 லட்சம் பேர் தான் செத்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த யுத்தம், பிரிவினை சேர்ந்து வாழ வேண்டியவர்கள் ஒரு கற்பினம் என்கிற ஒன்றை உண்டு. இவங்க வெள்ளையர்கள் போய் அதை கண்டுபிடிச்சாங்க, அவ்வளவுதான். இவங்க வெளியேந்து போறாங்க. அங்கே செவ்விந்தியர்கள் ஏற்கனவே இருந்தார்கள். பழங்குடி மக்கள் ஏற்கனவே அமெரிக்க கட்டத்தில் இருந்தார்கள். ஆனா பாருங்க, இன்றைய வரலும் இனவரினாலே அந்த சிவில் வார்ல அடுத்த அளவு நடந்த ஒரு யுத்தத்தில் தோத்திரம் கிட்டத்தட்ட 25,000 பேர் தான் மரித்திருக்கிறார்கள். ஆனால் யோசித்து பாருங்க, வளைகுடா போர்ல தோத்திரம் முதல் யுத்தத்தில் 300 சில்லறை பேர் தான் இறந்திருக்காங்க. ஆனால் உலகத்தில் ரெக்கார்டாக இருக்குது. 1860 அந்த அமெரிக்காவில் அந்த சிவில் வார்ல 6,20,000 பேர் செத்துருக்காங்க. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு என்னால் மகிமை உண்டாகட்டும். பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த பென்யமீன் கோத்திரத்தில் தன் சகோதரி மானபங்கப்படுத்தப்பட்ட போது அந்த பக்கத்தில் 40,000 செத்து போனாங்க, இந்த பக்கத்தில் 50,000 செத்து போனாங்க. மிச்சம் பென்யமீன் கோத்திரத்தில் இருந்தது 600 பேர் தான். அதனால தான் பைபிளில் பின்னால் வாசிக்கும் போது பென்யமீன் கோத்திரம் மிக சின்ன கோத்திரம் எழுதியிருக்கிறது. மன்னிச்சு மறக்க வேண்டிய காரியத்தை யுத்தம் பண்ணதுனால பெரிய அழிவு. 2 சைடும் சேர்த்து பார்த்தா, கூட்டி கழிச்சு பார்த்தா 1,10,000 கிட்டத்தட்ட 90,000 பேர் செத்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ வேதனை. இன்னைக்கு அப்போ உங்களுக்குள்ள ஏன் யுத்தங்கள் பைபிள் எழுதியிருக்கிறதே? ஏன் கலகங்கள்? வேண்டாம், ஐக்கியமாக வாழுங்க. இந்த வருஷம் எங்கள் ஸ்தாபனத்துக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை தான். ஆமென். ஐக்கியமாக, இணக்கம், நல்லிணக்கம், ஹார்மோனி, இணைந்து வாழும். பிரிவினை விட்டுருங்க, கசப்பை விட்டுருங்க. பைபிளில் டைவர்ஸ் கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு நான் போதிக்கிறேன். தயவுசெய்து துணிஞ்சு டைவர்ஸ்க்கு போகாதுங்க. ஒரே கர்த்தர், ஒரே ரட்சிப்பு, ஒரே பரலோகம், ஒரே அபிஷேகம், ஒரே புருஷன் மனைவி, சந்தோஷமா வாழுங்க. பிரிவினை வேண்டாம். ஆமா, திருப்பி வாபஸ் வாங்க, இணைந்து வாழுங்க. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பைபிள் இருக்கு. வேசித்தன முகாந்திரத்தில் மட்டும் தான் பிரிய முடியும். அப்படி பிரிஞ்சாலும் 2 பேரையும் திருமணம் பண்ண முடியாது. அவங்கள கல்யாணம் பண்றவங்க உபச்சாரக்காரங்களை மாறிடுவாங்க. கவனம். ஸ்தோத்திரம். தெளிவாய் வாழ முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷத்தின் கடைசியில உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இணைந்து வாழுங்க. ஒருத்தர் 1000 பேரையும், 2 பேர் 10,000 பேரை துரத்தலாம். இணைந்து வாழ்வதனால் யோசித்து பாருங்க, 8,000 ஆகுமா? ஆண்டவர் நல்லவர். அந்த இணக்கத்தை கத்தர் தருவார். சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அதில் 6 ஆசீர்வாதம் இருக்கு. நன்மை, இன்பம், ஆரோனி சிரசு மேல் ஊட்டப்பட்ட தைலம், அமேன், எர்மோன் சீயோன் பர்வதங்கள் மேல் இருக்கிற பனி, அங்கே ஆசீர்வாதம், ஜீவன். 3 வசனம், ஒரு கண்டிஷன், 6 ஆசீர்வாதம். சகோதர ஐக்கியத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மன்னிக்க விடுதலை மன்னிங்க, விட்டு கொடுக்க விட்டுருங்க, மறந்துருங்க. கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தரோடு தான் பேசுகிறார். மனம் திரும்புங்கள். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஐக்கியத்தோடு வாழ உதவி செய்யும். கலகங்கள், பிரிவினைகள் வேண்டாப்பா, விட்டு கொடுக்க கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.